கரெக்டா 12. Wow, 12 o'clock is happy birthday to you. சாக்லேட் தான் இருக்கு பாப்பு, வேற ஒன்றும் இல்லை. இருக்கு என்ன அப்படிங்கிறது அவங்க டாடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுமா, அப்படி தானேடா? சார் என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு யதார்த்தமான ஒரு விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஷகில் ஹாய் சொல்லு. நீ என்ன வச்சுருக்க கையில்? பர்த்டே கிஃப்டா? எப்படி உனக்கு இந்த ஐடியா வந்துச்சு? கொடுக்கலான்னு டெய்லி கொடுக்கலான்னு நினைப்பேன். பர்த்டே வரும்போது மெயினா கொடுக்கணும்னு நினைப்பேன். அதை இன்னைக்கு பண்ண போறேன். அது உள்ள என்ன இருக்கு? இது பாக்ஸ்ல என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? சொல்ல மாட்டேன். பர்த்டே வரும்போது பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணாதான் பார்க்கணுமா? சகில் வந்து உங்கள் டேடிக்காக வந்து ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு வீட்டில் இருந்த திங்ஸ் தான் எதையும் எடுத்து வச்சு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. மேலே வந்து என்னமோ எழுதியிருக்கான். சகில் மை பர்த்டே கிஃப்ட்டு, ஹாப்பி பர்த்டே டேடி, ஹார்ட்ஸ் அண்ட் ஸ்மைலி எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கான். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளால் எதுவும் வெளியிலலாம் தனியாக போக முடியாது, எதுவும் வாங்க முடியாது. அவனுக்கு எதுவும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. வீட்டில் இருந்த ஒரு பாக்ஸை எடுத்து வச்சு அதுக்குள்ளே ஏதோ எடுத்து வச்சுருக்கான். என்ன அப்படிங்கிறது அவங்க டேடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுமா, அப்படி தானேடா? இது வந்து அவன் தனியாக வந்து ஒரு பர்த்டேக்கு ஒரு 10 days இருக்கிறதுக்கு முன்னிலேருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபைனலி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கான். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு தான் கொடுப்பானா, 12 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? சார் வந்து ஒன்றும் யோசிக்கிறது கூட கிடையாது. இந்த குட்டி தான் மூளையை போட்டு கசக்கி யோசிச்சுட்டே இருக்கும். இது வந்து கப் கேக் வாங்கின பாக்ஸு, அதுக்குள்ளே இன்னும் இருக்குது. 12 மணிக்கு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். 12 மணிக்கு பார்ப்போம். 12 மணிக்கு அவங்க டேடியை விஷ் பண்ணணும்னு சகில் பிளான் வச்சுருக்கான். முழிச்சிக்கிட்டு இருந்தானா நாங்கள் வந்து விஷ் பண்ணுறத வந்து வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்லுங்கள். அதோட ஹப்பி வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாக்கிங் மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கிங் பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக வந்து நடக்கிறது, சைக்கிளிங் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து நடக்கிறதுக்காக மோஸ்ட்லி இந்த பார்க்குக்கு வந்து வருவாங்க. இது வந்து ரீசனாக வந்து இப்போ ஓப்பன் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க. நடக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இங்கே வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா டயர்டாகி எல்லோரும் வந்து இங்கே உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி இருந்தோம். ஈவினிங் வந்து அந்த சன்செட் ஆகிற டைம் வந்து நல்லா இருந்துச்சு உட்காந்துருக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும். ஸோ அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மலையாளி ஷாப்புக்கு போனோம். அங்கே வந்து தேங்காய் கிடைக்கும். தேங்காய் வந்து இந்த மாதிரி உடச்சி நமக்கு வந்து துருவி ஒரு கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. அதையும் வாங்கிட்டு போகலாம். நமக்கு தேங்காய் இல்லாமல் வந்து செட் ஆகாது ஒன்றும் குக்கிங் பண்ணுறதுக்கு. அதனால் வந்துட்டு எங்கே தேங்காய் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் வந்து மலையாளி ஷாப்பில் வந்து இங்கே வந்து ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட் தான் இது. இங்கே வந்து தேங்காய் கிடைக்கும். ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் தேங்காயோட ரேட்லாம் வந்து இவ்வளோ இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா 8 ரியால். 8 ரியால்னு நம்ம ஊர் காசுக்கு வந்து 150 ரூபா வருது. ஏப்பா, எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்துலேருந்து எனக்கு வந்து தேங்காய்லாம் வந்துடும். அப்போ தேங்காயோட அருமை எனக்கு தெரியவே இல்லை. இப்போ தான் வந்து தேங்காயோட அருமை எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த வீடியோ எங்கள் அம்மா பார்க்கும்போது எத்தனை தேங்காய் நீ வீணாக்கி தூக்கி போட்டிருப்ப அப்படின்னு அவங்க மெயின் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது. இப்போயே என் காதுலேருந்து கேட்குது. இப்போ வாங்கு, இப்போ மவுளை நீ வீணாக்குவியா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறது எனக்கு கேட்குது. இதுவுமே வந்து வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் நல்லாவே ஃபீல் பண்ணுறேன். ஸோ
ஸோ 8 ரியாலுக்கு தேங்காய் வாங்கியாச்சு. இதை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸுமே மேக்ஸிமம் வந்து இந்த மினி சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கிது. நமக்கு பக்கம்தான் இது. ஸோ எல்லாத்தையும் எங்கெங்கே கிடைக்கிதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டேன். தேங்காவை முதல்ல எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அதை முதல்ல மெயின் வந்து தேடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வை அப்படிங்குது. ஸோ புதினா மல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. எல்லாமே வந்து நான் வேற ஒரு ஷாப்பில் வாங்கினேன். தேங்காய் மட்டும்தான் அந்த ஷாப்பில் வந்து வாங்கினேன். இப்போ வந்து கடன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். ஸோ அந்தந்த கவர்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே நான் எடுத்து வைக்கிறேன். வெஜிடபிள்ஸ்க்கு ஃப்ரிட்ஜுக்கு அப்படின்ட்டுலாம் நான் எந்த ஒரு ஆர்கனைசரும் இன்னும் வாங்கலை. அதனால் பார்த்திங்கன்னா அந்தந்த கவர்லேயே அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். கருவேப்பிலை வந்து 2 ரியாலு. அது கூட ஓகே. ஆனால் தேங்காய் தான் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஸோ ஓகே, இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பழகிக்க வேண்டியதான். அப்புறம் ஆனியன் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து பெரிய பெரிய ஆனியனாக இருக்கும். எனக்கு வந்து கடுப்பாக இருக்கும் பார்க்கும்போதே. எனக்கு வந்து குட்டி குட்டியாக இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு தோணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். பிரியாணிக்கு தான் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதில் சின்னதாக இருக்கிறதா பார்த்து முதல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எதையும் வாங்கியாச்சு. இனி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லுலு போகும்போது தான் பார்த்திங்கன்னா குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயம் அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வரணும். லுலு வந்து இங்கேருந்து எங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுற தூரத்தில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே போகும்போது தான் நம்ம வந்து குட்டி வெங்காயம் வாங்கிட்டு வரணும். ஸோ இப்போ வந்து டின்னர் பண்ணுற டைம் வந்துடுச்சு. இப்போ நான் வந்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, சப்பாத்தி மாவு வந்து நான் பிசைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ சப்பாத்தி போட்டு நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு குருமா வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா, இனிமேல் தேங்காய்லாம் யூஸ் பண்ணி செம்மையாக சமையல் பண்ணலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு, பெருஞ்சீரகம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமா வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இதுக்கு தேங்காய் வேணும். இது கூட வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஆனியன் நல்லா வதங்கணும் இல்லையா, அதுக்காக. என்னோடய ஹபிக்கு பார்த்திங்கன்னா இந்த குருமா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்காய் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுமே அவங்களுக்கு வந்துட்டு நான் இந்த குருமா வைக்கட்டுமான்னு கேட்டேன். ஷூர், கண்டிப்பாக வச்சிடு அப்படின்னாங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சி சாப்பிட்டு அப்படின்னாங்க. அதனால் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. ஒரு சின்ன தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து ரெசிபி வீடியோவும் சேர்த்து போடுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கொஞ்சோன்னு ஒரு இப்படி 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஒரு ஓட்டி எடுத்து வந்துடலாம். ஒரு சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம், தக்காளி எல்லாமே வதங்கிக்கிட்டு இருக்குது. அது அப்படியே வந்து ஸ்லோவாக வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன், குழம்பு பொடி. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே வந்து கொதிக்கிட்டோம். அதை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது கூட வந்து நான் பெருஞ்சீரகம் சேர்க்கணும், அதை மறந்துட்டு நான் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பட்டு மாதிரி அரைச்சிடுங்க. ஓகே, நல்லா பட்டு மாதிரி இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குறன்னு இருந்துச்சு, அதனால் நான் திரும்பியும் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இது கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இது கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மல்லி வாசம் எல்லாமே போயிருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த தேங்காய், பொட்டுக்கல்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லாவே தண்ணி சேர்த்துக்கோங்க.
ரொம்ப திக்காக வைக்க வேணாம், இந்த மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சிலே வைங்க. இது வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு உப்புலாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸி. பிகினர்ஸ்லாம் வந்து தாராளமாக இது வந்து உங்கள் ஹபிக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து ஒரு சைடில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சப்பாத்தி ரெசிபி வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ குக்கிங் வீடியோ போட்டதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நான் எப்படி சப்பாத்தி பிசைஞ்சு சுடுவேன் அப்படிங்கிறத நீ ஃப்யூச்சர் வீடியோவில் எதுலையாவது விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து ஒரு சைடு வந்து நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு சைடு பார்த்திங்கன்னா அட்டிப்பொலியான நம்மளோட ஈஸியான ஒரு குருமா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த குருமாவுக்கு வந்து ஒரு பேர் ஒன்று இருக்குங்க. ஸோ அதை சொன்னாக்கா நீங்கள் சிரிப்பீங்க, அதனால் நான் சொல்லட்டுமா வேணாமான்னு தெரியல. இந்த குருமாவுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னாக்கா மாயா பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஊர் நேம் அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த குருமா வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா என் ஹஸ்பண்டோட அக்கா ஊரில் தான் வந்து இது ஃபேமஸ். இந்த குருமா மாயா பஜார் அப்படி சொல்லுவாங்க. ஹபி வந்து மாயா பஜார் கல்யாணம் ஆன புதுசில் வந்து கேட்பாங்க, எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் வந்து என் நாத்தனார் தான் வந்து இதை செஞ்சு காமிச்சாங்க. நான் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு ஹபிக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் செய்ய ஆரம்பித்தேன். பட் இது மாயா பஜார் சொல்லும் போது எனக்கே சிரிப்பாக இருந்துச்சு. அப்போ நீங்களும் கண்டிப்பாக சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்மளே ஒரு நேம் வச்சுருவோம், ஈஸி குருமா அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த குருமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கட்டியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் லிக்யூடான அந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். தொட்டு சாப்பிட்றத விட அப்படியே அள்ளி ஊற்றி சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும். இப்போ எங்களோட டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஊற்றுங்க 2 3 மாயா பஜார். ஹபி வந்து நேம்லாம் மறந்துருப்பாங்கன்னு நினச்சா கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. மாயா பஜார்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி சொல்லிட்டாங்க. இது யார் வச்ச நேம் என்ன அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியல. ஆனால் வந்து நான் மேரேஜ் பண்ணிவிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகும்போது இந்த ஒரு குருமா பேர் வந்து மாயா பஜார்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கு தெரியும். எப்படி இருக்கு? எப்போ சாப்பிட்ட அந்த டேஸ்ட் இருக்கா? அன்னைக்கு சாப்பிட்டோம்ல அதே டேஸ்ட். சல்லாம் செஞ்சுச்சுன்னா சூப்பர் தான். அம்மா சமையல் சூப்பர். எங்க அம்மா செஞ்சா நல்லா இருக்காது, செல்லம் செஞ்சாதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாஃப்டான சப்பாத்தி அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாயா பஜார். இது வந்து சால்நாட் டேஸ்ட்டு, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூடாக இருக்குது. இது குருமா கிடையாது, இது குருமா மாதிரி கிடையாது. இது குருமா கிடையாது இல்லைங்க, இது மாயா பஜார் அவ்வளோதான். இது குருமா தான், குருமா சார்ந்த தான். டின்னர் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு தூங்காமல் வந்து தூக்கத்தை வந்து ஸ்கிப் பண்ணலாம், அப்போ தான் அவங்கள விஷ் பண்ண முடியும். அதனால பிளான் பண்ணி மெயினாக அப்போ தான் வந்து ஷகில் குட்டி வந்து தூங்காமல் இருப்பான். அவனுக்கு தான் ரொம்ப ஆசை 12 மணிக்கு விஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓப்பன் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. சாக்லேட் தான் இருக்கு பாப்பு, வேற ஒன்றும் இல்லை. மணி கரெக்டா 12 ஆகுது. பிஸ்மில்லா. சகிம் நீ வை. கரெக்டா 12. வாவ், 12 o'clock விஷ் பண்ணியாச்சு. விஷ் பண்ணுன்னு துடிச்சவன் எங்க இருக்கான்? நீ அத்தாக்கு எடுத்து வை. பர்த்டே கிஃப்டே நான் தர போறேன். Thank you. அதுல என்ன இருக்குன்னு பிரிங்க. ஒரு குத்து குத்துங்க கரெக்டா பிடிச்சிடலாம். நடுப்புற ஒரு ஹோல் இருக்கும். உங்களுக்கு க்ளூ வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியலையே. சாக்லேட்டா வச்சிருக்கான்டா, சூப்பர். தேங்க்யூ.
எடுத்து வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எனக்கு பிடிச்ச சைக்கிள் எடுப்போம். ரைட். காஃபி இருக்கு இன்னும். ஹாப்பியா? ரொம்பவே யதார்த்தமான ஒரு vlog தான் இது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லார் வீட்லேயும் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம இருப்போமோ அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹபிக்கு வந்து பர்த்டே, உங்கள் அண்ணாக்கு வந்து உங்களோட விஷஸ் வந்து கொடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்ட்டுலாம் இல்லை, வந்துட்டு அவங்க பர்த்டேக்காக வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வரும். ஸோ எங்கே போயிருந்தோம் அப்படின்னாக்கா ஜித்தா சீசன் போயிருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோ அது வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அண்ணாவுக்கு உங்களோட விசஸ் வந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.